ஆண்டவருடைய பிள்ளை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு பிரியமாய் பேசுறாங்க பாருங்க. நமக்கு பிரியமாய் பேசுகிற எல்லாரையுமே நம்ம நம்பிடவே கூடாது. அது ரொம்ப டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர். அது ஒரு மிகப்பெரிய பின் விளைவில் கொண்டு போய் விடும். நம்ம சில நேரத்தில் சிலர் நம்மளோட ரொம்ப கடினமாய் பேசுவார்கள். அப்படின்னா இருக்கிறது மாதிரி சொல்லுவாங்க, உள்ளது மாதிரி சொல்லுவாங்க. நீ இப்படி இருக்கனா இப்படி இருக்கிற, நீ இப்படி இல்லைன்னா இப்படி இல்லை, அந்த மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி பேசுகிற நபர்களை பார்க்கும்போது நமக்கு நிறைய பேருக்கு ரொம்ப கோபம் வரும். அப்படின்னா உண்மையை பேசும்போது, நம்முடைய நேச்சரை பேசும்போது நமக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் யாராவது ஒருத்தர் நம்முடைய இருதயத்திற்கு ஏற்றது போல பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஆதாம் ஏவாளை குறித்து வேதம் சொல்கிறது. ஏதேன் தோட்டத்தில் பிசாசு இந்த ஏவாளுக்கு பிடிக்காதது மாதிரி பேசல. எப்படி பேசினாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப பிடிச்சது மாதிரி. நீங்க நீதிமொழிகளில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, ஒரு வேசியான ஒரு ஸ்திரீ அவளுடைய வாயினுடைய மதுரமான வாக்கினால், அப்படின்னா ரொம்ப பொழிகிறது மாதிரி, அப்படி ரொம்ப இறங்குறது மாதிரி, ரொம்ப பாசம் காமிக்கிறது மாதிரி. நீங்கள் நீதிமொழிகளில் 7ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை வாசிக்கும் போது, தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். அப்ப இதை ரொம்ப கவனமாக கவனிக்கணும். தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். இணங்க பண்ணினாள். ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், பெரியவர்களா இருக்கலாம், மிகுதியான இனிய சொற்கள், அப்படின்னா உதடுகளின் மதுர வாக்கு, அதுல நம்பிடக்கூடாது, அதுல விழுந்துடக்கூடாது, அதுல சார்ந்துடக்கூடாது. நல்ல ஊழியம் பண்ணி கொண்டிருந்த ஒரு ஊழியக்காரர்